அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். ஒரு ஜூவுக்கு ஒரு கணவனும் மனைவியும் போயிருக்கிறாங்க, புதுசாக திருமணமானவங்க. அங்கே 2 குரங்கு, அது ஒன்றுக்கு ஒன்று அவ்வளவு ஜாலியாக இருக்குது. இது அதுக்கு பேன் பார்க்குது, அது இதை பிடிச்சி இழுக்குது, இதை அதை பிடிச்சி இழுக்குது, ஒன்றுக்கு ஒன்று துரத்தி விளையாடுது, குஷியாக கூச்சல்லாம் போடுது. அதுக்கு பிறகு அடுத்தாப்பில் ஒரு கூண்டில் 2 சிங்கம் இருக்குது. ஒரு ஆண் சிங்கம், ஒரு பெண் சிங்கம். இந்த ஆண் சிங்கம் அது பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்துருக்குது, பக்கத்துலேயே போகலங்க. இந்த பெண் சிங்கம் அதுக்கிட்ட போகுது, அது ஒன்றும் கண்டுக்கவே மாட்டேங்குது. பார்த்து முடிச்சுட்டு திரும்புகிறப்போ அந்த பெண் சொன்னா, அந்த அவங்ககிட்டக்க அந்த 2 குரங்கும் எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல, அப்போ அது ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ சந்தோஷமாக ஒன்று நேசிக்குது இல்லை. அந்த பக்கத்து கூண்டில் இருந்தே ஒரு சிங்கம், அது சுத்த சிடுமூஞ்சிங்க, அது அந்த ஆண் சிங்கம் இருக்குது, அது சுத்த சிடுமூஞ்சி அப்படின்னு இவங்க இப்போ கூட வர புருஷனையே உத்து பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க, அந்த ஆண் சிங்கம் இருக்குதே சிடுமூஞ்சி சிடுமூஞ்சின்னு. அவர் சொன்னார், இல்லை, வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியறத வச்சு முடிவு பண்ணிவிடுறது தப்பு, வேணா பாரு, அது வேற மாதிரி கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த பெண்ணோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு திரும்ப அங்கே போனார். போய் கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுத்து, சின்ன கல் எடுத்து அந்த பெண் சிங்கத்து மேலே அப்படி தூக்கி போட்டார். அந்த பெண் சிங்கத்து மேலே கல் வந்து விழுந்த உடனே அது வரைக்கும் சும்மா இருந்த அந்த ஆண் சிங்கம் அப்படியே உருன்னு உருமிக்கிட்டு வந்து அங்கே இந்த பக்கம் பார்க்குது. பெண் சிங்கத்து மேலே கல் வந்து விழுந்துருச்சான். இதே இன்னொரு விஷயத்தை பார் அப்படின்னு மறுபடியும் அந்த குரங்குங்க 2 இருந்ததே அங்கே அழிச்சிக்கிட்டு போய் ஒரு கல் எடுத்து அந்த பெண் குரங்கு மேலே போட்ட உடனே அந்த ஆண் குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? இது வரைக்கும் ஜாலியாக கிச்சி முச்சு கத்திக்கிட்டு விளையாடிட்டு இருந்த அந்த 2 குரங்குல பெண் குரங்கு மேலே கல் வந்து விழுந்த உடனே இந்த ஆண் குரங்கு, அச்சுச்சோ அடுத்தது நம்ம பேலையும் கல் வந்து விழும்போல இருக்குதுன்னு இந்த பெண் குரங்கை விட்டுட்டு அது ஓடி போய் மரத்து மேலே தாவிடுச்சு. சொன்னா, பாத்தியா, அது ரொம்ப ஜாலியாக இருக்குது, அது 2 ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப நேசிக்குது அப்படின்னு சொன்னியே, அது மேலே கல் வந்து விழுந்த உடனே தனக்கும் இப்படித்தான் நடக்கும், தான் மேலே கல் வந்தாலும் விழுமே அப்படின்னு பயந்து அந்த ஆண் ஓடிடுச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்றும் பக்கத்திலே போகாத மாதிரி இந்த சிங்கம் இருந்தது. ஆனால் தன்னுடைய பெண் துணைக்கு ஒரு கல் வந்து விழுதுன்ன உடனே யார் அதுக்கு காரணம் உருமிக்கிட்டு வந்தது. சில ஆண்கள் அந்த ஆண் சிங்கம் மாதிரி தான் புரிஞ்சிக்க அப்படின்னு இவர் அந்த பெண்ணுக்கு சொல்கிறாராம். மனுஷங்கள்லேயே அப்படி உண்டுங்க. நம்ம கூடவே ரொம்ப நெருக்கமாக அன்பாக பிரியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளுகிற நிறைய பேர் உண்டு. நம்மை சுற்றிலும் அப்படிப்பட்ட போலி ஆண் குரங்குகள் உண்டு. எச்சரிக்கையாக நாம தான் இருக்கணும். அதுங்களாம் ரொம்ப பிரியமாக இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு சின்ன கல் ஒன்று வந்து விழுந்த உடனே அடடா நமக்கும் இப்படி ஆனாலும் அவனு விட்டு ஓடுகிற ஆண் குரங்குகள் ஏராளம். கவனமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் தள்ளி வைக்க கற்றுக்கணும். இந்த இப்போல்லாம் மெயில் மூலமாக தான் தகவல் போக்குவரத்துன்றதே உலகம் முழுக்க நடக்குது இல்லைங்களா? இதில் ஸ்பேம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த இமெயிலில் ஸ்பேம், அப்புறம் ட்ராஷ் இப்படிலாம் இருப்பாங்க, இன்பாக்ஸ் அப்படின்னு, அப்புறம் சென்ட், இதெல்லாம் வருகிற மெயில், அப்புறம் நாம் அனுப்புவது, அப்புறம் ட்ராஷ் வீணானது, இந்த ஸ்பேம்னு ஒன்று இருக்கும். என்னங்க மெயில் போடுறேன் நீங்கள் வரவே இல்லையா இது வரைக்கும்னா, அவர் ஒன்றே ஸ்பேமில் இருக்கும், உங்கள் செக் பண்ணுங்க அப்படிம்பாங்க. செக் பண்ணி பார்த்தா அதே மாதிரி இருக்கும். இந்த ஸ்பேமில் என்ன அப்படின்னா தேவையில்லாத சில மெயில் அப்படிலாம் அது கணிப்பொறியே அதை பிரித்து அது உள்ள அனுப்பிச்சிருது. சில முக்கியமான கடிதங்கள் கூட அதில் போகும். அதுக்கு ஸ்பேம்னு ஏன் பேர் வந்தது தெரியுங்களா? ஸ்பேம் அப்படின்றது ஒரு டப்பாவில் அடைக்கப்பட்ட விருந்தில் பரிமாறுகிற முன்கூட்டியே தயார் நிலையில் இருக்கிற மாமிச உணவு. மேல் நாடுகளில் அதை பரிமாறுறாங்க, அதுக்கு ஸ்பேம் அப்படின்னு பேர். அதுக்குள்ளே இருக்கிற அந்த மாமிச உணவு விருந்தில் அப்படியே ஒவ்வொரு முறை ஒரு டப்பா வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க எடுத்து அதை அப்படியே ரெடிமேட் ஃபுட்டு அப்படியே சாப்பிட்டு போகலாம். நம்ம சிப்ஸ்லாம் இருக்குங்களே அந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி மாமிச உணவு, அது ஸ்பேம்னு இருக்கும். ஒரு நாடகத்தில் இந்த ஸ்பேமை பயன்படுத்தி ஒரு விருந்து காட்சி, அதில் இந்த பரிமாறுறாங்களே, கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறாங்களே, அவங்க சாப்பிட்றவங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ, சாப்பிட்றாங்களோ இல்லையோ, அவங்க முன்னால் ஒரு டப்பா இல்லைன்னா டக்குன்னு வச்சிடறான். அந்த நாடகத்தில் அப்படி தான் வரிசையாக வச்சுக்கிட்டே போகிறாங்க. அவங்களுக்கு வேணுமா வேணாமா, சாப்பிடுவாங்களா, முழுக்க சாப்பிடுவாங்களா, அதெல்லாம் எதையுமே பார்க்காம வரிசையாக வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறான். அவங்க முன்னால் இல்லைன்னா ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாடா சாப்பிட்டாச்சுன்னா திரும்ப அவர் முன்னால் ஒன்றும் இல்லைன்னு மறுபடியும் ஒன்று வச்சுட்டு போகிறான்.
வேண்டுமோ வேண்டாமோ வரிசையாக வைத்து கொண்டே போவதையெல்லாம் வீணாகத்தானே ஆகும். அதே போலத்தான் பல்காக வந்து விழுற விஷயங்கள் எல்லாத்தையும் கணிப்பொறியே பிரித்து தேவையற்றதுன்னு நினைச்சு ஸ்பேமில் போட்டுடுது. பெருமக்களே, மனிதர்களில் கூட இப்படிப்பட்ட ஸ்பேம் நம்மை சுற்றி இருக்கும். நமக்கு வேண்டுமோ வேண்டாமோ அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மோடு இருப்பார்கள். பயனற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். பார்வைக்கு நமக்கு என்றே பரிமாறப்பட்ட ஸ்பேம் மாதிரி நமக்கு என்றே இருப்பது மாதிரி காட்சியளிக்கலாம். விலக்கி வைப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நமக்கும் அது மாதிரி வந்து விழுகிற ஸ்பேம் மெயில்கள் ஏராளமாக இருக்கும். அந்த மெயில் எந்த வகையிலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. கஷ்டம் என்று வருகிற பொழுது விட்டு விட்டு ஓடுகிற குரங்குகளும் ஏராளமாக நம்மை சுற்றி உண்டு. அடையாளம் பார்த்து பழகிக் கொள்ள வேண்டும். சிங்கம் போல சில பேர் கண்டும் காணாதவர்கள் மாதிரி இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் உறுதுணையாக வரக்கூடிய உண்மையான உறவுகள் அவர்கள்தான். அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அந்த உறவுகளை உங்களுக்கு உரியதாக, இன்னும் பலம் பொருந்தியதாக, நெருக்கம் உள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். வெற்றி அப்படிப்பட்டவர்களால் தான் நம் பக்கம் வந்து சேரும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.